நல்ல ஒரு காரசாரமான மஷ்ரூம் கிரேவி சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ஒயிட் ரைஸ் கூடவோ, இட்லி, தோசை, நீங்கள் சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் செய்ய முடியாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மிக்சியில் சோம்பு, தேங்காய், கொஞ்சம் முந்திரி வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையும் வாசனைக்கு போட்டு விட்டுருங்க. நல்லா இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளியும் போட்டு தேவையான மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கறி மசாலா, கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அந்த மசாலாவை கொதிக்க விட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை உள்ளே எடுத்து போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப தேவைப்படாது. மஷ்ரூம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி நல்லா சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.